இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு முக்கியமான சாவி ஒன்று இருக்குங்க. அந்த சாவி வெறும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் இன்னைக்கு நான் வாழ்கிறதுக்கு எனக்கு பணம் கொடு, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும், இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இயற்கையாகவே பொதுவாக யார் ஒருத்தர் அவங்களோட ஃப்யூச்சருக்கு பணத்தை சேமித்து அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரே சாவி எது அப்படின்னு பார்த்தீங்க. இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் முக்கியம், எவ்வளவு முக்கியம், அதை எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு முக்கியமான சாவி ஒன்று இருக்குங்க. அந்த சாவி இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. அந்த சாவி என்னன்றதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பணத்தையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி இன்னைக்கு பணத்தை இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் அது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய லாபத்தையும் கொடுக்குதோ, அதே மாதிரி பணத்தையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் நீங்கள் இன்னிலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப ஹாப்பியராக அமையும். அது என்னன்றதையும் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பேசிக்கலாக அது ஒரு ஹேபிட்டுங்க. அந்த ஹேபிட் ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா அதை பற்றியான ஒரு நல்ல தெளிவான புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் உங்கள் லைஃபுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது புரிஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஹேபிட்டும் உங்களுக்கு வந்துடும். அந்த ஹேபிட் வந்துருச்சுன்னா எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி நம்ம பணத்தை சேவ் பண்ணி அதை எவ்வளோ அழகாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. பொதுவாக நம்ம இந்த வைல்டு அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, காட்டு விலங்குகள், அதெல்லாம் இயற்கையினுடைய ஒரு பிரதிபலிப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு கண் விழிச்சதுக்கப்புறம் அந்த விலங்கு தன்னோட உணவை தேடி ஒன்று வேட்டையாட போகும், இல்லைனா புட்களை மேய்றதுக்கு மேய்ச்சலுக்கு போகும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு நாளும் அதுங்க கடினமாக உழைச்சி தான் தனக்கு தேவையான உணவை தேட வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஒரு விதமான விலங்குகள். இதே நம்மளுடைய இந்த காடுகள்ல இருந்தோம் இயற்கையில இருந்தோம் நமக்கு சில பாடங்கள், ஒரு வித்தியாசமான பாடங்களையும் நம்ம கற்றுக்கிறோம். நம்ம இந்த எறும்புகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். எறும்புகள் என்ன பண்ணும், உணவுகளை தேடி சேகரித்து அதை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல சேமித்து வைக்குங்க. ஸோ அதுங்களுக்கு ஒரு மழை காலம் வரும்போதோ இல்லை ஏதோ ஒரு உணவு பற்றாக்குறை வரும்போதோ இந்த சேமிப்பிலிருந்து எடுத்து சாப்பிட்டு உயிரோடு வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மனிதர்களாகிய நம்மளும் டெய்லி உழைச்சி நம்மளோட 70 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம தினக்கூலி அப்படி சொல்லுவோம்ல, இன்னைக்கு உழைச்சி கஷ்டப்பட்டாதான் இன்னைக்கு நைட் நம்மளால சாப்பிட முடியும், இல்லை இன்னைக்கு கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய செய்யணும். அதாவது நம்மளால இப்ப மாத சம்பளம் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாசத்துக்கு அவருக்கு உழைச்ச உழைப்புக்கு அந்த ஊதியம் கிடைக்கலனா கூட அவர்னால தன்னோட வாழ்க்கையை வாழ்ற அளவுக்கு அவர்கிட்ட இப்ப சேவிங்ஸ் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். சோ இதே மாதிரி இப்போ ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு வருஷத்துல இருந்து 3 வருஷம் கூட நஷ்டப்படுறதுக்கு ஒரு தொழில்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ரிஸ்க் அவர் எடுக்கிற அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டாரு. சோ இப்ப அவருக்கு தொடர்ந்து 3-4 வருஷம் நஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒரு வருஷம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் போது அவருக்கு அது ஒரு லைஃப் டைம் ஒரு பெரிய அசட்டா அது உருவாகுது. ஸோ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா, ஒரு தினக்கூலியில இருந்து, அதாவது அன்றாடம் காட்சி அப்படி சொல்லுவோம்ல, இன்னைக்கு உழைச்சாதான் அடுத்த நாள் உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில ஒருவேளை எல்லாருமே ஏதோ ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம். நம்மளோட தாத்தா இருந்திருப்பாரு, இல்லைன்னா நம்மளோட அப்பா இருந்திருப்பாங்க, இல்லை இன்னைக்கு நம்மளோட நிலைமையே அப்படி இருக்கலாம். ஆனா நம்மளோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த தினக்கூலியில இருந்து ஒரு வாரம் தங்கக்கூடிய ஒரு வார கூலியா நான் மாற முடியும். அதாவது என்ன மீனிங்னா, நீங்க கூலிங்கிறது முக்கியம் இல்லை, என்னன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான சேவிங்ஸ் என்கிட்ட இருக்கு, என்னை காப்பாத்திக்கிற அளவுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு என்னோட சாப்பாட்டுக்கு தேவையான என்னோட அன்றாட தேவைக்கான ஒரு சேவிங்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை நம்ம உயர்த்திக்கணும். அடுத்து நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணும்னா, ஒரு மாசத்துக்கு எனக்கு தேவையான எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படிங்கும் போது தான் நீங்க ஒரு மாத சம்பளத்துக்கே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக முடியும். அப்பதான் உங்களால அந்த ஒரு மாசத்துக்கு தேவையான உங்களோட சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த சம்பளம் வர வரைக்கும் உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும் இல்லையா. அடுத்த லெவல் அப்படிங்கிறது, நீங்க ஒரு ஆண்டர்பிரனர்
ஆகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படிங்கும்போது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாசம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுந்துச்சு பார்த்தீங்களா, ரெகுலரா ஒவ்வொரு மாசமும் நீங்க வேலைக்கு போகும்போது ஒரு சேலரி வந்து கிரெடிட் ஆகுது. அதை வச்சு தான் நீங்க குடும்பத்தை நடத்துறீங்க. அந்த நிலைமை கிடையாது. இனிமே 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ இல்ல சொல்ல முடியாது. நீங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்றீங்க, அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, ரிஸ்க்கு ஈக்குவலா ஒரு ரிவார்டும் இருக்கும். எப்பவும் நீங்க பெரிய ரிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய ரிவார்டும் இருக்கும். அப்ப சம்டைம்ஸ் என்ன ஆகும், உங்களுக்கு 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம் 4 வருஷம் கூட தொடர்ந்து ஒரு லாபம் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த 4 வருஷத்துல நீங்க உங்களையும் நீங்க காப்பாத்திக்கணும், அதே மாதிரி உங்க தொழிலையும் காப்பாற்றணும். அப்ப அந்த அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும்னா சேவிங்ஸ் இருக்கணும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு படியா நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாறிட்டீங்க, ஒரு ஆண்டர்பிரினரா ஆயிட்டீங்க அப்படின்னால என்ன அர்த்தம், நீங்க அடுத்த 3 மாசத்துல இருந்து இல்ல 3 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு இன்கமும் இல்லைனாலும் நீங்க வாழ்றதுக்கு தகுதியான அளவுக்கு சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்ககிட்ட இருக்கு. உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கும் உங்களோட தொழிலை காப்பாத்திக்கிறதுக்கும் உங்ககிட்ட தேவையான அளவுக்கு சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட்னாலே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு முதலீடு இன்னைக்கு எந்த பலனும் தராது, தரலனாலும் பரவாயில்ல, ஆனா என்னோட ஃபியூச்சருக்கு அது ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், ஒரு பெரிய அசட்டா ஆகணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம உலகத்துல இன்னைக்கு நான் வாழ்றதுக்கு எனக்கு பணம் கொடு, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும், இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இயற்கையாவே பொதுவா நிறைய மனிதர்கள் இருப்பாங்க. ஸோ இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒன்று நீங்க இருந்திருப்பீங்க, இல்லை உங்க அப்பா இருந்திருப்பாரு, இல்லைனா உங்க தாத்தா இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் நம்மளோட பரம்பரையில் இப்படி தான் இருந்திருப்பாங்க. அதில் இன்னைக்கு நமக்கு கூடயே வாழக்கூடிய சில பேர் இப்படி இருக்காங்கிறதுக்காக அதில் ஒரு தப்பும் கிடையாது. அந்த இடத்துல இருந்து நம்ம உயரணும், அதுதான் இப்போ முக்கியம். ஆனால் உங்களோட நிலையை உயர்த்திக்கிறதுக்கு நீங்க நல்ல கடினமாக உழைச்சு நிறைய சேவிங்ஸை கொண்டு வந்து அந்த சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றாம டெய்லி இதே நிலையில், அதாவது ஐயோ எனக்கு காசு கொடு, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற நிலையிலேயே நீங்க ரொம்ப வருஷம் இப்படியே வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு ஏழையாவே வாழ வேண்டிய ஒரு அவசியத்துக்கு உள்ளாயிடுவீங்க. இது அவசியம் இல்லை. நீங்கள் தான் உங்களோட நிலையை அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு உயர்த்தணும். ஒவ்வொரு படியாக உயர்த்திக்கிட்டே போகணும். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு தினக்கூலியா அடுத்து 1 வாரம் தாங்குற அளவுக்கு, 1 மாதம் தாங்குற அளவுக்கு, 1 வருஷம் தாங்குற அளவுக்கு சேவிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினீங்கன்னா நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் உங்களுக்கு உழைச்சி காசு சேர்த்து கொண்டு வரது மாதிரியே உங்களோட பணம், உங்களோட சேவிங்ஸ் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும்போது அது உங்களுக்கு நிறைய பணத்தை சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ உங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த லோடு இருக்குல்ல, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்குல்ல, அது குறையும். அப்படி இல்லைன்னா இன்னும் கூட குவாலிட்டியான வேலைகளை எடுத்து நீங்க செய்யற அளவுக்கு நீங்க உங்களை உயர்த்திக்கலாம். யார் ஒருத்தர் அவங்களோட ஃபியூச்சருக்கு பணத்தை சேமிச்சு அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்பை அதிகரிச்சுக்கிட்டே போறாங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டோட முக்கியத்துவம்லாம் நம்ம நிறையா பேசியாச்சு, கேட்டாச்சு. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரே சாவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்னால் என்ன, சேமிப்பு செஞ்சே ஆகணும். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் எப்படி சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம் நமக்கு ஒரு வருமானம் இருக்குது, இன்னொரு பக்கம் நமக்கு நிறைய செலவுகள் இருக்குது. நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இருக்குல்ல அது அதிகமாகவும் நீங்கள் செலவு பண்ணுறீங்கல்ல, அதாவது நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்குறீங்க இல்லை உங்களுக்கு தேவையான சர்வீஸை வாங்குறீங்களா அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் மிஞ்சும். அதுதான் சேவிங்ஸ். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, அந்த வருமானத்துக்கு ஈக்குவலாகவே நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது. இல்லை ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட வருமானம் வருது, ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறது அந்த வருமானத்தை விட எப்போவுமே ஒரு 10% 20% அதிகமாக தான் செலவு பண்ணி பழகிட்டீங்க, ஒரு ஹேபிட்டை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போகும். எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா நம்மளோட டென்ஷன் எல்லாம் குறைக்கும், நம்மளோட பணம் நமக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும்னு சொல்கிறோமே, அப்படி இல்லாமல் நிறைய பேர் வர வருமானத்தை விட அதிக ஆசை இருக்கு. ஊர்ல நிறைய பேர் பார்க்குறாங்க, அவன் இந்த பைக் வச்சிருக்கான், இவன் இந்த கார் வச்சிருக்கான், அவன் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்கான், வீடை இப்படி இன்டீரியல் பண்ணியிருக்கான், அப்போ நம்மளும் அதெல்லாம் செய்யணுன்ற ஆசை எல்லாருக்கும் வரும். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தான் ஒவ்வொரு படியாக நம்ம மேலே உயர்ந்து போகணும். நம்ம இன்னொருத்தரை பார்த்து அவங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு இன்னைக்கே அப்படியே ஒருத்தர் போக முடியுமா, கூடு விட்டு கூடு பாய முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அந்த ஆசை நிறைய பேருக்கு இருக்கு, அது ரொம்ப தப்பானது. அதனால தான் உங்களோட வருமானம் என்ன, அந்த வருமானத்துக்கு நீங்கள் எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம வெறும் எமோஷனலா இன்னொருத்தர் வாழ்க்கையை வாழ ஆசைப்படும் போது கடனாளியா நிறைய பேர் மாறிடுறாங்க. ஸோ இது வந்து வெறும் ஹேபிட் தான். என்ன வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்துக்குள்ள நம்மளால செலவு பண்ண முடியும். அதுக்கு நீங்க தான் உட்கார்ந்து யோசிச்சு வாடகையை குறைக்க முடியுமா, இல்லைனா எந்தெந்த இடத்துல நம்ம தேவையில்லாத செலவுகளை செய்யறோம் அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்து
பார்த்து அதை குறைக்கணும். இல்ல என்னால இதுக்கு மேல குறைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா வேற வழியே கிடையாது. உங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நீங்க செஞ்சே ஆகணும். நீங்க கடனாளியா தான் இருக்கிறேன், என் வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நான் இப்ப அந்த நிலையில இருந்து நான் வந்து சேவிங்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளவு வருஷமா இந்த சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அர்த்தமாகாதுங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான உடம்பு, ஒரு ஃபிட்டான ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த உறவு நல்ல வலிமையான உறவாக நீங்கள் அதையும் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம், ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு நாளாக நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்துட்டோம். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதிகமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அசட்டாக மாறும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த ஹெல்த், ஃபிட்னஸ், ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் கன்சிஸ்டண்டாக நீங்கள் இந்த ஒரு மரக்கண்ணுக்கு எப்படி நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதை வளர்க்குறோமோ, அதே மாதிரி உறவுகளையும் நம்மளோட ஃபிட்னஸ் ஹெல்த்தையும் ரெகுலராக கன்சிஸ்டண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அப்படி திரும்பி பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு குடும்பமாக உயர்ந்திருக்கீங்க, உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நல்லா ஆழமாக புரிதலோடு இருக்குது, அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே பண்ண முடியாத உண்மையான ஜென்யூனான சிச்சுவேஷனில் சில பேர் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி சில பேரை பார்த்துருக்கேங்க. அதுலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட்ஸ், அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவங்க. அந்த குடும்பத்து மேலே ரொம்ப அன்போட அந்த குழந்தைகளுக்கு நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா படிக்க வச்சாங்க. இந்த குழந்தைங்க 2 குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதுக்கும் அந்த குழந்தைங்களோட பராமரிப்பு செலவுக்கும் இவங்களோட குடும்ப செலவுக்குமே இவங்களோட வருமானம் எப்பவுமே சரியா இருந்திருக்கு. அதாவது இந்த பக்கம் அந்த இன்கம்க்கும் இந்த பக்கம் போன செலவுக்கும் கரெக்டாக இருந்திருக்கு அந்த 2 குழந்தைய வளர்க்குறதுக்கு. ஆனால் டிசிப்ளினா, ஆரோக்கியமா, அதுக்கப்புறம் நல்ல அறிவுபூர்வமாக அந்த குழந்தைகளை வளர்த்தாங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது அந்த 2 குழந்தைகளும் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பெரிய உயரங்களில் இன்னைக்கு இருக்காங்க. பெரிய வருமானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மில்லியனரா இல்லைனா ஒரு பெரிய பணக்காரங்களா அந்த 2 குழந்தைகளும் இன்னைக்கு மாறிட்டாங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த குழந்தைகள் முழுசாக வளர்ந்து சம்பாதிக்கிற ஒரு நிலையை அடைகிற வரைக்கும் பெரிய சேவிங்ஸே கிடையாது. அதாவது பணமா எந்த சேவிங்ஸும் பண்ணல. ஆனா நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, அந்த குழந்தைங்க 2 பேர் இருக்காங்களே, அதுதான் அவங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாவே இருந்திருக்கு. ஸோ நீங்க சில நேரங்களில் நம்ம எப்படி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்றோம், அதே மாதிரி எஃப்டி போட்டு வச்சிருக்கோம்னு சொல்றோம், அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சிருக்கோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு சொல்றோமோ, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதெல்லாமே நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா சில பேருக்கு வாழ்க்கையில பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கும்போது அவங்களால இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாம போறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அந்த குழந்தைங்க மேல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறாங்க. அதுவும் தப்பே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு எப்படி ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட உங்களோட குழந்தைங்க நாளைக்கு ஜெயிச்சு பெரிய ஆளாகி நல்லா சந்தோஷமா வாழ்க்கை வாழ்றாங்க அப்படிங்கும் போது அது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குற ஒரு ரிட்டர்ன்ஸும் ஒரு ஹாப்பினஸை விட அதிகமாக கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதிரி சில ஃபேமிலிஸையும் நான் பார்க்குறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வெறும் கோல்டுலையும் ப்ராப்பர்ட்டிஸ்லையும் போடுறது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உங்கள் குழந்தைங்க தான் இருக்கிறதுலையே பெரிய லாங் டேர்ம் அசெட். அவங்களுக்காக நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்டாக அவங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் அவங்களோட படிப்புக்கும் அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது ஒரு லாங் டேர்மில் அவங்க நல்லா ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய அசெட் தான். நன்றி.